10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போர்டு தேர்வு எழுதும் மாணவர்களின் எக்ஸாம் கவனத்துக்கு. இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் சில டிப்ஸு. எக்ஸாம் அப்படிங்கிறது ரிலீஃபாக ரிலாக்ஸாக எழுதக்கூடிய ஒன்று. இது லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டடி பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. முந்தின நாள் நைட்டோட ஸ்டாப் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் பற்றி வரைக்கும் படிக்கிறது ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். அதனால் ரிலாக்ஸிங்காக காலையில் ப்ரேயர் பண்ணிவிட்டு ரிலாக்ஸிங்காக போய் எக்ஸாம் எழுதுங்க. அப்புறம் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் அடிஷ்னல் சீட்ஸில் இல்லை, எவ்வளவு கண்டென்ட் அதில் தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது, உங்களுடைய எக்ஸாமினேஷன் டேலண்ட் இருக்குது. நீங்கள் யாரோ அடிஷ்னல் சீட்டு வாங்குகிறாங்க அல்லது கம்பல்சரியாக அடுத்த பேஜில் எழுதித்தான் ஆகணும்னு கம்பல் பண்ணி எதையும் ப்ரெஷ் பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டின் அதுக்கு ப்ராப்பராக பிளானிங், அந்த பிளானில் எக்ஸாம் முடிக்கணும், அவ்வளவுதான். அளவுக்கு அதிகமாக அடிஷ்னல் சீட்டு வாங்கி எழுதினாலே 100% மார்க் வாங்கிட முடியாது. தேவையில்லாமல் அடிஷ்னல் சீட்டை வாங்கி அதே மாதிரி நிறையா சீட்ஸில் எழுதித்தான் 100% மார்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ஃபோக்கஸ் பிளான் எல்லாமே எக்ஸாமினேஷனை பக்காவாக 100% டெக்னிக்கலாக அணுகி டெக்னிக்கலாக ப்ரெசன்ட் பண்ணணும். லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங், நீட் ப்ரெசன்டேஷன், இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கி நல்லா கோத்ரூ பண்ணணும். அதில் ஏதாவது மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்கா, உங்களை டைவர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸையே ஏதாவது மைன்யூட் டீட்டெயில்ஸை டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஆன்சரை செட் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பித்து ஃபஸ்ட்டு எதெல்லாம் பக்கா பிளானிங்கோடு உங்களால் எழுத முடியுமோ அதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடியது தெரிஞ்ச கொஸ்டின்ஸை ஃபைனலாக வச்சு அதையும் கம்பல்சரி எழுதி முடியுங்க. நிறைய கேப்பு விடாதீங்க. அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் கேப்பு நிறைய விட அந்த வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பேட் ஒப்பீனியன் குடிக்கும். பர்பஸ்ஃபுல்லாக நிறைய பேஜஸை கன்சியூம் பண்ணியிருக்கிற மாதிரி தோணும். ஸோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிறைய பேஜஸை திருப்பி ஒரு கொஸ்டின்ஸில் ஒரே பேஜில் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் ஆன்சர் வர மாதிரி பார்த்துக்கணும். அதே ஒரு கொஸ்டினுக்கு 3 பேஜில் நீங்கள் ஆன்சர் எழுதுனீங்கன்னா அது எக்ஸாமினரை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எவ்வளவு சீட்ஸுங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு கண்டென்ட் டெக்னிக்கல் வேர்ட்ஸையும் டெக்னிக்காலிட்டியும் அதிகமாக அப்ளை பண்ணுங்கள். எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஸ்கெட்சஸ் டயக்ராம் தேவையோ அதுக்கு வரையுங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஸ்கெட்சஸை கொடுத்துருங்க. ஸ்கெட்சஸ் ஆர் டயக்ராம்ஸை ப்ராப்பராக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் எழுத ஆரம்பிங்க. அதுக்கு ப்ராப்பர் நீட் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அது சென்ட்ரல் பேஜில் நீட்டாக அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் போட்டு பக்காவாக ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடும். தென் லாஸ்ட்டு உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்குதோ அதுக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டயக்ராம் ஆர் ஸ்கெட்சஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வைங்க. ஸோ டெக்னிக்காலிட்டி, ஸ்கெட்சஸ்ஸு, அப்புறம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எழுதுங்க. எக்ஸஸான வேர்ட்ஸு ஸ்டோரிஸ் வேண்டாம். அதே நேரத்தில் ஸ்கெட்சஸுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸும் அதுக்குரிய பார்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு எவ்வளவு என்னென்ன வார்த்தைகள் புக்ஸில் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கோ அந்த வேர்ட்ஸை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் வார்த்தைகளை போடாதீங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் சக்ஸஸ் ஆகும். அதனால் பேப்பர்ஸை கவுண்ட் பண்ணாதீங்க. ஸ்டஃப் என்ன இருக்கோ அதுக்கு கண்டிப்பாக மார்க் வரும். பேப்பர்ஸு 20 அடிஷ்னல் சீட்டு 10 அடிஷ்னல் சீட்டு வாங்கினாலும் கடைசியில் கண்டென்ட் இல்லைன்னா பெரிய லெவலில் மார்க்ஸ் வாங்க முடியாது. கண்டென்ட்டோட 4 பேஜ் எழுதினாலும்
100 மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஈஸியாக சான்சஸ் இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.